தங்கள் செங்குருதியை வியர்வையாக்கி நித்தம் நித்தம் இந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் அனைவரும் உழைப்பாளர்கள். பெரும் முதலாளிகளை உருவாக்கியவர்கள் உழைப்பாளர்கள். பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களை உருவாக்கியவர்கள் உழைப்பாளர்கள். இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாற்றத்திற்கும் காரணம் உழைப்பாளர்கள். ஆனால் அந்த உழைப்பாளர்கள் தங்களுக்கு தேவையான உரிமைகளை இன்று போராடி 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 பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? உழைப்பாளர்கள் தங்களுக்கான கட்சி எது என்று தெரியாமல் கார்ப்பரேட் கட்சிகளான பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்துவதுதான் காரணம். என்றைக்கு இந்த உழைப்பாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களுக்கான உழைப்பாளர்களுக்கான கட்சியை வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் அமர வைக்கிறார்களோ அன்றைக்கு மட்டும்தான் இந்த ஆட்சியும் அதிகாரமும் உழைக்கின்ற மக்களுக்கானதாக இருக்கும். அது இல்லாமல் கார்ப்பரேட் கட்சிகளாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் நிதி வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய இந்த அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துகின்ற வரை இது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான ஆட்சியாக மட்டும்தான் இருக்கும். எனவே உழைக்கின்ற உழைப்பாளர்கள் அனைவரும் தங்களுக்கான கட்சியை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இங்கு உழைக்கின்ற மக்களுக்காக போராட வேண்டிய கம்யூனிஸ்டுகள், காம்ரேடுகள் இன்று 25 கோடியை வாங்கிட்டு திமுக அறிவாலயத்தில் தங்கள் கட்சியை அடகு வச்சிருக்கான். இங்கு பல்வேறு உழைப்பாளர் போராட்டங்கள் தினம் தினம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏராளமான கனிம வள கொள்ளை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவை அனைத்திற்கும் போராட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று அறிவாலய வாசலில் அடிமையாக நின்று கொண்டிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானு மட்டும்தான் எங்கெல்லாம் உழைப்பாளர் பிரச்சனை இருக்கின்றதோ அங்கெல்லாம் முதல் ஆளாக வந்து அண்ணன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த திமுக போன்ற கட்சிகளை எதிர்க்க வேண்டிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அண்ணன் சீமானை வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். அருள் ஆறுமுகம் என்ற விவசாயியின் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. யாரு? இந்த திருட்டு திராவிட திமுக கட்சியினால. ஆனால் அது பற்றி இந்த திமுக இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாயே திறக்கவில்லை. இப்படி ஏராளமான சிக்கல்கள் நித்தம் நித்தம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது எது பற்றியும் வாய் திறக்காமல் ஸ்டாலின் வாழ்க, கலைஞர் வாழ்க என்பது போன்ற திமுக காரர்கள் போன்று பேசிக்கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் படித்த கம்யூனிசம், நீங்கள் படித்த மாவோயிசம், நீங்கள் படித்த லெனினிசம் இது எல்லாம் திமுகவை வாழ்த்து பாட பயன்படும் என்றால் அதற்கு பதிலாக நீங்கள் உதயநிதியின் படத்தை பார்த்து முதல் நாள் முதல் காட்சி பார்த்து விட்டு போகலாமே. அதை பார்த்துவிட்டு நீங்கள் திமுகவுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு போகலாமே. இதற்கு எதற்காக நீங்கள் கம்யூனிசம் படிக்க வேண்டும்? இதற்கு எதற்காக மார்க்சிசம் படிக்க வேண்டும்? இதற்கு எதற்காக லெனினிசம், மாவோயிசம் இதெல்லாம் படித்து உங்களுக்கு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் என்ற கட்சி இருக்கின்றதா என்பதே கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டில் காம்ரேடுகள் என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். இந்த தமிழ்நாட்டில் செம்படை என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தான். இந்த தமிழ்நாட்டில் உழைப்பாளர் மக்களுக்காக நிற்கின்ற கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தான். இங்கு கார்ப்பரேட் கட்சிகள் நிதம் நிதம் உருவாகி கொண்டே இருக்கின்றது. எவனெல்லாம் கார்ப்பரேட் கட்சிகளிடம் நிதி வாங்கி கட்சியை நடத்துகின்றானோ அவன் கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சியை தான் நடத்துவான், உழைப்பாளர்களுக்கான ஆட்சியை நடத்த மாட்டான். ஜனநாயகம் என்ற பெயரில் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது முதலாளித்துவம் தான். ஜனநாயகம் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது முதலாளித்துவம் தான். 80% உழைப்பாளர் மக்களை 20% இருக்கின்ற பெரும் முதலாளிகள் ஆள முடிகிறது என்றால் காரணம் இந்த ஆட்சியும் ஆட்சியில் இருப்பவர்களும் முதலாளிகளுக்கானவர்கள், பெரும் முதலாளிகளுக்கு அவர்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றுபவர்கள். அதனால்தான் உழைக்கின்ற மக்கள் தங்களுக்கு எது தேவை என்றாலும் ஒவ்வொரு நாளும் களத்தில் இறங்கி போராட வேண்டியது இருக்கின்றது. அப்படி போராடுகின்ற போது அந்த உழைப்பாளர்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். காரணம் என்ன? இங்கு இருக்கின்ற ஆட்சியும் அதிகாரமும் உழைப்பாளர்களுக்கானது அல்ல என்பதை இங்கு இருக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 2 நாளுக்கு முன்பு கூட அண்ணன் சீமான் அவர்கள் காவல்துறையினர் தங்களுக்கு சங்கம் அமைத்துக் கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். வேற எந்த அரசியல் கட்சிக்காரனும் இதை பத்தி வாயே திறக்கல, வாய் திறக்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மண்ணில் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எனவே நீங்கள் இந்த மண்ணில் தமிழ் தேசியம் பேசுகின்ற நாங்கள் தான் செம்படையினர், நாங்கள் தான் காம்ரேடுகள், நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்டுகள். எனவே உழைப்பாளர் ஒவ்வொருவரும் தமிழ் தேசிய ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர்.